about a few words on Diwali. Diwali is one of the famous festival of India. Diwali is also known as Festival of Lights. Diwali is celebrated as Lord Krishna's and Goddess Satyabhama's victory over the demon Naragasura. Diwali represents as the victory over good over evil. During this, அவனின் தந்தை வராகன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்த நரகாசுரனால் பூமியில் மக்கள் கடும் துன்பங்களை அனுபவித்து வந்தனர். நரகாசுரன் ஒரு அடர்ந்த காட்டிற்கு சென்று தன் தவத்தினை தொடங்கினான். நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் கடந்து போயின. பிரம்மன் அவன் முன் தோன்றினார். பிரம்மணி, எனக்கு மரணம் என்று ஒன்று நேர்ந்தால் அது என் தாயின் கைகளால் மட்டுமே நிகழ வேண்டும் என்று வரம் கேட்கிறேன். உன் விருப்பப்படியே நடக்கும். பிரம்மா அங்கிருந்து மறைந்ததும் உலகில் எந்த ஒரு தாயும் தன் மகனை கொல்ல வேண்டும் என்று நினைக்க மாட்டாள். அதுவே சாகாத வரம் போலத்தான் என நரகாசுரன் திருப்தி அடைந்தான். கிருஷ்ணா, கிருஷ்ணா, காப்பாற்றுங்கள். இந்திரலோகத்தை அந்த நரகாசுரன் கைப்பற்றி விட்டார். என்னால் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் கிருஷ்ணா. நாம் கண்டிப்பாக அந்த நரகாசுரனை கொன்று இந்திரனுக்கு உதவ வேண்டும். போர்க்களத்தில் கிருஷ்ணருக்கும் நரகாசுரனுக்கும் இடையே பயங்கரமான யுத்தம் தொடங்கியது. ஆத்திரமடைந்த சத்யபாமா தனது வில்லையும் அம்பையும் கையில் எடுத்தாள். நரகாசுரனின் மார்பை குறிவைத்து ஒரு சக்தி வாய்ந்த அம்பை எய்தாள். அந்த கணத்தில் தான் நரகாசுரனுக்கு தன் தாய் பூமாதேவியின் அவதாரம்தான் சத்யபாமா என்பது புரிந்தது. அதை சத்யபாமாவும் உணர்ந்தாள். நீதியை நிலைநாட்டி அமைதி திரும்பச் செய்வதற்காக தன் சொந்த மகனையே கொன்ற பூமாதேவியின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையில்தான் நரகாசுரன் மறைந்த அதே நாளில் வீடுகள் தோறும் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன. என்ன தம்பிகளா, பாவம் இந்த மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் நீங்கணும். அதுக்கப்புறம் உடல்ல இருக்க அழுக்கெல்லாம் போகணும். இதுக்காக தான் இந்த எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது. நம்ம மனதில் இருக்க இருளெல்லாம் நீங்கி மகிழ்ச்சி பொங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீபாவளி நம்ம கொண்டாடுறோம். இப்போ இந்த தீபாவளிக்கு ஒரு சிறிய கவிதை ஒன்று. தித்திக்கும் தீபாவளி, தெவிட்டாத தீபாவளி, மத்தாப்பாய்
ஆல்ரெடி 5 நிமிஷம் ஆடி நாக்கெல்லாம் தள்ளுது. இதுக்கப்புறம் எப்படி ஆட போறோம்? பயப்படாத, என்கிட்ட சூப்பரா ஒரு ஐடியா இருக்கு. இந்த ஒரு ஷோல்டரை வச்சு டயர்டே ஆகாம 4 சாங் ஆடலாம். அது எப்படிடா முடியும்? சொல்றேன் கேளு. இப்ப எல்லாரும் உங்க ஷோல்டரை மேல் நோக்கி தூக்குங்க. இப்ப எல்லாரும் இதே ஷோல்டரை கீழே வீசுங்க. இப்ப எல்லாரும் இதே ஷோல்டர்ல மாவரிக்க சொன்னா எப்படி இருப்பீங்க? அப்ப அந்த கடைசி மூமெண்ட் சூப்பர். இதுதான் இந்த ஷோல்டர் டான்ஸா? மணி, ஷோல்டர் டான்ஸ்னா என்னன்னு காட்டிட்டோம். இப்போ இறங்கி குத்தலாமா? இனிமேல் ஏரியால நம்ம அலப்புறை மட்டும் பாருங்க. பேராசை. பல பேருக்கு பல விஷயத்தில் பேராசை இருக்கும். பேராசை எந்நேரமும் எவ்வளவு கொடுக்கும். இதுதான் 4வது பொறுப்பாளர் போதும். எதனையும் எளிமையாக சாதித்து விடலாம் என்பது இதனுடைய நம்பிக்கை. மேலும் யாராவது மாட்டினால் எரித்து மீண்டும் கண்ணம் அந்நிய முடியும் என்றார்கள். அது நிர்பலமாகிவிட்டது. இங்குதான் தனக்குள் 5 குறைபாடுகள் இருந்தாலும் இந்த பெண்மணி வெளியே கொண்டு தன்னிடம் இருந்த அகங்காரத்தை பணிவாகவும் பற்றை பெருந்தன்மையாகவும் பேராசையை திருப்தியாகவும் மற்றும் பயத்தை முடியாதது எதுவும் இல்லை.